திருச்சி மாநகர அவிநாசி சாலையை ஒரு வழி பாதையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம். ஆனந்தன் தலைமையில் அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடந்த சனிக்கிழமை அவிநாசி சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அவிநாசி திசையிலிருந்து வரும் வாகனங்கள் PN ரோடு வழியாக செல்ல வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எம். ஆனந்தன் தலைமையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு அவிநாசி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்வதன் மூலம் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளதால் போக்குவரத்து மாற்றத்தை கைவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டது. அதிமுக சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட கழக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி போட்டியிடுவதற்காக அவரது பெயரிலும் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். அப்போது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் CVB அறக்கட்டளை, சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் மதர் தெரேசா பொது இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மதர் தெரேசா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமினை முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான சி. விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். இதில் திரளானோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனைகள் செய்து சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உலக அளவிலான சிலம்பு போட்டியில் பங்கேற்கும் பள்ளி மாணவியை அழைத்து அதிமுக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி பாராட்டி பரிசு வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள், மாணவியின் பெற்றோர் உடனிருந்தனர். 8ஆம் வகுப்பு மாணவி வர்ஷினா தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பு போட்டியில் முதலிடம் பெற்று தங்கம் வென்று ஹரித்வாரில் நடைபெறும் உலக அளவிலான சிலம்பு போட்டியில் பங்கேற்க உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் பாராட்டி பரிசு வழங்கினார். இந்த நிகழ்வில் மாணவியின் பெற்றோர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சத்யா பன்னீர்செல்வம், சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி பலத்தால் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என திட்டவட்டமாக தெரிவித்தார்.